أشهد أن لا إله إلا الله. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய உதவியினால் இந்த ஜும்மாவுடைய உரையினை துவக்கம் செய்கின்றேன். நமது கழிந்து போன வாழ்க்கையில் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்து போன சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா நம்மிலிருந்து பொறுத்தருள்வானாக, மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இன்றிலிருந்து உன்னை வணங்கக்கூடியவனாக, உன்னிடத்தில் கையேற்றக்கூடியவனாக, உன்னை மட்டும் வணங்கக்கூடியவனாக, தக்வா உன்னை பயந்தவனாக, தக்வாவுடைய மக்களாக என்னை ஆக்க வேண்டும். என் மரணம் வரைக்கும் எப்போதும் உனக்கு அடிபணிந்த மக்களாக எங்களை ஆக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மிலிருந்து அங்கீகரிப்பானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து ஒவ்வொரு கட்டமாக அவனை கொண்டு வருகின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு நிலை வருகின்ற பொழுது அவன் அடுத்த நிலையை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். குழந்தையாக உருவெடுக்கக்கூடிய அந்த மனிதன் அவனுடைய வாலிபத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் வளர்ந்தால் இப்படி செய்வேன், என்னுடைய வயது வந்துவிட்டால் நான் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும், என்னுடைய ஷபாப் என்று சொல்லக்கூடிய வாலிபத்தை அவன் எதிர்பார்த்து கொள்கின்றான். வாலிபம் வரக்கூடிய நேரத்திலே அடுத்த கட்டத்தை அவன் சிந்தித்து பார்க்கின்றான். நான் திருமணம் முடிக்க வேண்டும், நல்லா சம்பாதிக்க வேண்டும், நான் ஒரு குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஒவ்வொரு படித்தரமாக ஒரு மனிதன் சென்று கொண்டு இருக்கின்றான். ஆனால் அதற்கு பின்னால் அந்த மனிதன் என் வயோதிகம் வந்ததற்கு பின்னால் நான் மரணத்திலே செல்ல வேண்டும், மரணத்திற்காக வேண்டி எதிர்பார்த்திருக்கிறேன் என்ற எண்ணம் மனிதர்களிலே அதிகமானத்திலே குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வரவேற்கின்றான். ஒரு மனிதனை சுவனத்திலே கொண்டு செல்வதற்காக அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் அவனுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். தக்வல்லாஹ் ஹக்க துகாத்தி. அல்லாஹ்வை நீங்கள் தக்வாவோடு அவனை பயப்பட வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நீங்கள் அச்சப்பட வேண்டும், அவனுக்கு பயந்து இபாதத் செய்ய வேண்டும், தக்வா உடையவனாக வாழ வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் அந்த ஆயத்தின் கடைசியில் ஒரு நிபந்தனையை சொல்லுகிறான். நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சாலிகான மனிதனாக வாழுகின்றாய், நல்ல மனிதனாக வாழுகின்றாய், வாழ்க்கையோடு நின்றுவிடக் கூடாது. அந்த வாழ்க்கை எதுவரைக்கும் தொடர வேண்டும் தெரியுமா? உன் மரணம் வரைக்கும் அது வர வேண்டும். ஒரு நாள் மூமினாக இருக்கின்றான், மறுநாள் குஃபாராக முனாஃபிக்காக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையிலே மூமினாக இருக்கின்றான், அவன் மாலை ஆகிவிட்டால் அவன் குஃப்ரிலே ஆகிவிடுகிறான், ஷிர்கிலே ஆகிவிடுகிறான், வித்யாத்திலே ஆகிவிடுகின்றான், அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு மாறிவிடுகின்றான். மாலையிலே முழுமையான மூமினாக இருக்கின்றான், அதிகாலையிலே எழுந்து செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுகின்றான். இந்த இயல்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ ஆண்டு காலத்திற்கு முன்னாலே நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி ஒரு கட்டம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிரந்தரமான ஒரு மூமினாக வாழ வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றார். இங்கே யாரையும் காஃபிர் என்று அழைக்கவில்லை, முனாஃபிக் என்று அழைத்து சொல்லவில்லை, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றார். இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டு விட்டோம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். மக்தப் மதரசாக்களிலே நம்முடைய மனதிலே உறப்பாக உறுதியாக ஆக்கப்பட்ட கலிமாக்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன்,
மலாயிகத்திஹி இது பாடம் போல இருக்கிறது. கிளிப்பிள்ளை பாடம் போலத்தான் இங்கு மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஈமானுடைய காரியத்தினுடைய 6 காரியங்களை நாம் படித்திருக்கிறோமே தவிர வாழ்க்கையில் அதை நடைமுறையாக நாம் கொண்டு வருவதில்லை. ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், மலாயிகத்திஹி வகுதுபிஹி, அல்லாஹ்வுடைய மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை நம்புகிறேன், வகுதுபிஹி, அல்லாஹ்வுக்கு ஏடுகள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, தௌராத், ஜபூர், இன்ஜீல் ஆகிய வேதமெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். வருசுலிஹி, அல்லாஹ்வுக்கு ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். 1,00,000க்கு மேற்பட்ட எண்ணிலடங்காத ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். பல்யோமில் ஆகர், கடைசி நாள் ஒன்று வருகிறது, அது எனக்கு ஒரு கடைசி நாள் ஒன்று இருக்கிறது என்பதை ஈமான் கொள்கிறோம். உலகத்திலே ஒரு கடைசி நாள் வருகிறது, கியாமத்தினால். ஒவ்வொரு மனிதனுடைய கியாமத் எது என்று சொன்னால் அது சக்கராத்துடைய நேரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அந்த நேரத்தில் மனிதன் எந்த நிலையிலே இருக்க வேண்டும், அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி மரணிக்க வேண்டும் என்ற விளக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் முஸ்லிமாக இருக்கிறேன், நான் மூமினாக இருக்கிறேன், எங்க வாப்பா மூமின், எங்க உம்மா மூமின், அவர்களுக்கு பிறந்த பிள்ளையாக நான் இருக்கிறேன், என்னுடைய போஸ்ட் ஆபீஸ்ல என்னுடைய பெயர் முஸ்லிம், என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய பெயர் முஸ்லிம், ரேஷன் கடையில் என்னுடைய பெயர் முஸ்லிம், பதிக்கப்பட வேண்டிய இடங்கள் எல்லாம் என்னுடைய பெயர் முஸ்லிமாக இருக்கிறது. டெத் ஆபீஸில் போனால் என்னுடைய பெயர் முஸ்லிம், பெர்த் ஆபீஸில் போனால் என்னுடைய பெயர் முஸ்லிம். ஆனால் செயல்முறை இடத்திலே கிடையாது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான். ஈமான் கொண்டு விட்டேன் என்ற இருமாப்பில் நடக்கக்கூடிய எந்த விதமான இபாதத்துகள் இல்லாமல் ஒரு முஸ்லிம் நடக்கிறான் என்று சொன்னால், பெயரளவிலே ஒரு ஈமான்தாரியாக நடக்கிறானே, அவர்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டும், தக்குவா வேண்டும். எப்படித்தான் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையிலே தக்குவா இருக்க வேண்டும். தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும். பெயரளவுக்கான வேடதாரிகளாக இருக்கக்கூடாது. மோமின்களை காணுகிற பொழுது மோமின்களாக, தொழுகையாளிகளை காணுகிற பொழுது தொழுகையாளியாக, கொடை வள்ளல் வாரி கொடுக்கக்கூடியவர்களை கண்டால் நானும் கொடுப்பதை போல, ஹஜ்ஜிக்கு சென்று வரக்கூடியவர்களை பார்த்துவிட்டு நானும் ஹஜ்ஜிக்கு செல்லுகிறேன் என்ற பாவனையை காட்டாமல், ஒரிஜினல் உண்மையான தக்குவாதாரியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் அழைக்கின்றார். தக்குவா இல்லாதவர்கள் யார்? ஈமான் இல்லாதவர்கள் யார்? காஃபிர்கள், முஷ்ரிக்கீங்கள், முனாஃபிகீங்கள். அப்படி அல்லாஹ் அழைக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை நீங்கள் பரிபூர்ணமாக ஏற்றிருக்கின்றீர்கள், நான் தான் அல்லாஹ். அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா. அன்றைய தினத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை எல்லாம் படைத்ததற்கு பின்னால் மலக்குகளுடைய அபிப்பிராயத்தில் கேட்டு அல்லாஹ் மனிதர்களை படைக்கின்றான். படைத்து விட்டு அந்த ரூஹ்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்றான். மனிதனுக்கு இந்த உடம்புகளையும் கண்கள், பார்வைகள் எல்லாம் கொடுப்பதற்கு முன்னால், மனிதனை படைப்பதற்கு முன்னால் அதனுடைய மெயின் பார்ட்டாக இருக்கக்கூடிய ரூஹை அல்லாஹ் படைக்கின்றான். ரூஹ் என்றால் தெரியுமா? குஃபார்கள் கேட்டார்கள், وَيَسْأَلُونَ الْيَهُودَ النَّبِيَّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ, யூதர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்டார்கள், ரூஹ் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அவர் ரூஹை பற்றி நாம் விளங்க வேண்டும். யூதர்கள் ஆசைப்பட்டார்கள், ரூஹ் என்றால் என்ன என்பதை நாம ஆசைப்பட வேண்டும். ரூஹ் என்றால் என்ன? நம்முடைய உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிற, நம்முடைய உடம்பை செயல்படுத்தக்கூடிய கைகளை உயர்த்துகின்றோம், ரூஹ் இருக்கிறது. கண்கள் பார்க்கிறது, அசைகிறது, ரூஹ் இருக்கிறது. மனிதன் மனிதனாக நடமாடுகிறான், ரூஹ் இருக்கிறது. அந்த ரூஹ் எங்கே இருக்கிறது? நம்முடைய ரூஹை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லை. அன்புக்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ரூஹ் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னால் ஒட்டுமொத்த மனிதனுடைய ரூஹையும் ஆலமுல் அர்வாஹ், ஆலம் என்றால் உலகம், வேள்வி, உலகம், ஒரு ரூஹுடைய உலகத்தை அல்லாஹ் வைத்திருந்தான். அந்த ரூஹுடைய அந்த உலகத்திலே
ஆலமுல் அர்வாஹ்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். அலஸ்து பி ரப்பிக்கும். இந்த ரூஹ்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அதிலே முனாஃபிக்கா இருந்தாலும், முஷ்ரிக்காக இருந்தாலும், குஃபார்களாக இருந்தாலும், ஒட்டுமொத்த மனிதன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறான் அல்லவா, அத்தனை பேருடைய ரூஹையும் ஒன்று சேர்த்து விட்டு அல்லாஹ் கேட்கின்றான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தான் உங்கள் இறைவன், நான் தான் உங்களை படைத்திருக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கின்றான். பலா, அந்த ரூஹ்கள் அத்துணை பேர்களும் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வே, உன்னை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு ரப்பாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வே அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஆலமுல் அர்வாஹிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக நடக்கின்றான். அல்லாஹ்வை எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அடியானை கொண்டு வைக்கின்றான். எந்த இடத்தில் அல்லாஹ்வை அழைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அல்லாஹ்வை அழைக்கிறான். கேட்டால் சொல்லுகிறான், ஆனா இஸ்மு அப்துல் காதர், என் பெயர் அப்துல் காதர், அப்துல் சமத் என்றெல்லாம் பெயரை சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படியான அனைத்து காரியங்களையும் செய்கின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், நான் தானே உங்கள் இறைவன், ஆம் என்று சொல்லுகிறோம். அந்த ரூஹ் தான் நம்முடைய உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் அந்த அல்லாஹ்வுக்கு பேசிய ஒரு தருணம் என்று சொன்னால் அந்த ஒரு இடம் ஆலமுல் அர்வாஹிலே. அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை மனித உருவமாக கொண்டு வருகின்றார். ஆக அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் எப்படி வாழுகின்றீர்களோ தெரியாது, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற கோட்பாடுகளை நாம் தந்திருக்கின்றோம். அல் குர்ஆன் ஷரீஃபை தந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை தந்திருக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முன்மாதிரியாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். எந்த ஒன்றையும் குறை வைக்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே சொல்லுவான். ஒரு இடத்திலே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்குண்டான எந்த வாய்ப்பையும் அல்லாஹ் தரவில்லையே என்ற ஒரு பராதி, ஒரு ரிப்போர்ட் விதிக்கக்கூடிய அளவுக்கு கிடையாது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறான், வேதத்தை தந்திருக்கின்றான், நிறைவான போதங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக தந்திருக்கின்றான். எந்த மனிதனும் நாளைக்கு எனக்கு ஒரு முன்மாதிரியையோ எனக்கு ஒரு எந்த விதமான எவிடன்ஸையோ தரவில்லையே என்று சொல்ல முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே சொல்லுகிறான், ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நான் முஸ்லிமாக வாழுகிறேன் என்று சொல்லுகின்றீர்களே, உங்கள் மரணம் ஒரு முஸ்லிமுடைய மரணமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மௌத் ஒரு ஈமான்தாரியுடைய மரணமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தமூதுன கமா தஈஸுன். நீங்கள் எப்படி மௌத்தாவீர்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், நாம் அதிகாலையில் இருந்து காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கு வரைக்கும் நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் மௌத்தாகி விடுவேன், என்னுடைய உயிர் போய்விடும் என்று பயந்து போய் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நம்முடைய உடம்பை சோதனை செய்கிறோம். எனக்கு சுகர் எவ்வளவு இருக்கிறது, எனக்கு பிரஷர் எவ்வளவு இருக்கிறது, எந்த நிலையிலே நான் இருக்கிறேன் என்று மருத்துவருடைய காலை பிடிக்காத அளவிற்கு நாம் என்ன செய்கிறோம்? மௌத்தை கண்டு பயந்து ஒவ்வொரு சோதனை செய்கிறோம். ஆனால் என்னுடைய விலாசம் முஸ்லிமாக இருக்கிறது, நான் மூமினாக இருக்கிறேன், என்னுடைய அமல் எப்படி இருக்கிறது, நான் உண்மையான ஒரு பரிசுத்தமான பத்தரை மாத்து தங்கமான ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேனா என்பதை ஒரு மனிதன் சுய பரிசோதனை செய்வதற்கு தவறிவிடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள், இவர் எப்போதுமே 5 நேரம் தொழக்கூடியவர்,
நோன்பு வைக்கக்கூடியவர், நல்ல மனிதர், எங்கள் பள்ளி வாசலிலே சப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் குறைந்து போய்விட்டாரே, மாஷா அல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானாக. அவர் எப்போதும் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர், எல்லா தொழுகைக்கும் வாங்கு சப்தம் கேட்டுவிட்டால் பள்ளிக்கு ஓடி வரக்கூடியவர் என்றெல்லாம் மக்கள் உயர்த்துகிறார்கள், போற்றுகிறார்கள். சில பேர்கள் இறந்து போய் மையத்தாக கொண்டு செல்கிற பொழுது சொல்லுவார்கள், கொடியவன் செத்து மாண்டு போய்விட்டான், இந்த ஊருக்கு அநியாயக்காரன், இந்த மக்களுக்கு இடையூறு தரக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிடக்கூடாது. சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தமூதுன்ன கமா தஈஸுன், நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழுகின்றீர்களோ அதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நான் ஈமானோடு வாழ வேண்டும், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் வாழ்க்கையில் அதனுடைய அம்சமே அவனுக்கு கிடையாது. குறிப்பாக 5 நேர தொழுகைக்கே வரமாட்டான். இப்போதாவது காசு இருப்பது என்பதற்காக, மக்கள் தெரிவதற்காக ஒரு ஹஜ்ஜி செய்கின்றான், அடிக்கடி உம்ரா செய்கின்றான், வாரி வழங்குகின்றான். மெயின் பார்ட்டாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய அடிப்படை ஃபர்து அஸ்ஸலாத், அகீமுஸ் ஸலாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக. வயத்தகல்லம் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு கூடிய ஒரு உண்மையான செயல் என்று சொன்னால் அது தொழுகைதான். யாராவது அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு சிரமமாக இருக்கிறதா? அல்லாஹ்விடத்தில் நான் பேச மாட்டேன் என்று யாராவது ஒதுங்குவார்களா? கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நான் பேச வேண்டும் என்று ஆசை வைக்க வேண்டும். கமா மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்று ஆதரவு வைத்தார்கள், ஆசை வைத்தார்கள். அல்லாஹ்வை இடத்தில் பேச வேண்டும். துரிசினா மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். இதினா தரப்புஹு பில் வாதில் முகத்தஸ் துவா இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா. மூசாவிடத்தில் பேசுவதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை துரிசினா மலைக்கு அழைக்கின்றான். பேசுவது ஒரு கட்டம். அந்த ஆசை போக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், உன்னை எனக்கு பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய முஹப்பத் வைத்திருக்கிறார். நாம் 5 நேரம் தொழுகிறோம், அதிகமான ரக்காத்துகளை தொழுகிறோம். எனக்கும் அல்லாஹுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் நான் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு என்னுடைய லீனிங் இருக்கிறது, என்னுடைய தொடர்பு இருக்கிறது என்பது யாராவது அறிவதுண்டா? தொழுகையற்றவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? தொழுகை என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், அது தொழுகை என்பது மூமின்களுடைய மிஅராஜ். காரணம், மிஅராஜ் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக மிஅராஜுக்கு சென்றார்கள். நாம் எங்கே செல்ல முடியும்? நமக்கு மிஅராஜ் கிடையாது. 2 ரக்காத் நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். திருக்குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பித்து விட்டால் நான் சுயமாக ஓதுகிறேன் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆதாரம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் வயக்கூல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று ஓதத் தொடங்குகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உடனே அதை செவிமடுக்கிறான் மட்டுமல்ல, அவன் அதற்கு பகரமாக நம்மிடத்திலே பேசுகின்றான். அப்படி என்று சொன்னால் அந்த சிந்தனையில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதினால் அவனுக்கு எந்த மறுப்பும் எந்த ஒரு பலகீனம் ஏற்படாது. குர்ஆன் சில பேர்கள் ஓதக்கூடிய நேரத்தில் நாம் பார்க்கலாம், அதை ருசித்து ஓதுவார்கள், ரசனையோடு ஓதுவார்கள். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் அந்த ஈமானுடைய வெளிச்சத்தை புரிந்திருக்கிறார்கள். என் ரப்ப இன்னொரு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு நாம் ஒதுங்க வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் பேசுவதை விட்டும் நாம் தூர போக வேண்டுமா? அதை முஹப்பத் வைக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். ஒரு பேச்சு தான் அல்லாஹ் கேட்கிறான், உங்க கையில என்ன இருக்கிறது? ஒரே ஒரு வார்த்தை கேட்கின்றான், வமாம் எதிக்க, உங்க கையில் என்ன இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறார். என் கையில் இருப்பது ஒரு அசா, ஒரு கம்பு இருக்கிறது, அதோடு நிறுத்தி இருக்க வேண்டியதானே. மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கம்பை வைத்து நான் ஊறிக்கொண்டு பூமியிலே செல்கிறேன்.
இன்று வயது முதிர்ந்தவர்கள் நடக்க முடியாமல் கம்பை ஊழி செல்வதை போல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த கம்பை வைத்து நான் ஊழிக்கொண்டு நடக்குகின்றேன். இந்த கம்பை வைத்துதான் என்னுடைய ஆடுகளுக்கு குலைகளை நான் பறிக்கின்றேன். இந்த கம்பை வைத்துதான் நான் மழலிசத்தினை தந்திருக்கக்கூடிய அற்புதங்களை வெளிப்படுத்துகிறேன். இந்த கம்பை கல்லிலே அழிக்கிற பொழுது ஒரு மாய் தண்ணீர் பீரிட்டு வருகிறது என்று ஒரே ஒரு கேள்விக்கு அதிகமான பதில்களை சொல்லுகிறார். தஃசீரிலே விளக்கம் எழுதுகிற பொழுது அல்லாஹ் கேட்டது ஒரே ஒரு கேள்வி, உங்க கையில என்ன இருக்கு என்று கேட்டார். வலது கையில என்ன இருக்கு என்று கேட்டதற்கு கம்பு என்று சொல்லலாம். சில பேர்கள் அப்படித்தானே, ஒரு கேள்வி கேட்டால் 10 பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் அப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு நாட்களும் என் இறைவனிடத்தில் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்து விட்டதை விடாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஃபகத் நிறுத்து என்று சொன்னவுடன் தான் நிறுத்துகிறார். விளக்கம் தருகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுவது. நாம அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு வருவதில்லை. அல்லாஹ்வுடைய அழைப்பு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கிற பொழுது நாம் வருவதில்லை. ஏன்? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கம் நிஅமத். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய நிஅமத் தூக்கம். எத்தனை பேர்கள் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள்? என்ன தெரியுமா? சரியான தூக்கம் இல்லை. தூக்கத்திற்காக மாத்திரை போடுகிறார்கள், தூக்கத்திற்கான நிம்மதியான மருந்துகளை தேடுகிறார்கள், மருத்துவமனையிலே தஞ்சம் புகின்றார்கள். தூக்கமில்லை, தூக்கமில்லை. எவ்வளவு சொத்து சுகம் எல்லாம் தேடி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தூக்கம் இல்லை என்பதற்காக தூக்கம் நிஅமத்தில் அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதை விளங்கிக் கொள்வது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அந்த நிஅமத்தான அந்த தூக்கத்தை விட இந்த சுபஹ் தொழுகை இருக்கிறது, அது சிறந்தது என்று அழைக்கப்படுகிறது. நம் காதுகளுக்கு எட்டுகிறது. காலை தாண்டி அந்த சப்தம் வந்த பொழுதும் கூட ஷைத்தானுடைய கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பாங்கு அழைக்கிற பொழுது அடியானுடைய காதுகளிலே ஷைத்தான் சிறுநீர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றான். நாம எங்க சிறுநீர் கழிக்கிறோம்? சிறுநீர் கழிப்பதற்காக ஒரு ஒதுங்குமிடத்தை தேடுகிறோம், ஒரு கழிப்பிடத்தை தேடுகிறோம். ஷைத்தான் எங்கே சிறுநீர் கழிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அழைப்பு பாங்கு கேட்டதற்கு பின்னாலே எழுந்திருக்காமல் மீண்டும் மீண்டும் மூடிக்கொண்டு தூங்கக்கூடிய காதுகளிலே ஷைத்தான் மலம் கழிக்கிறான், சிறுநீர் கழிக்கிறான் என்ற ஹதீஸை பார்க்கின்றோம். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், நீங்கள் தூங்குவதை விட அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக உங்களை படைத்து உங்களை உடம்பை தயார் செய்து அதிலே ஒரு ரூஹை ஓட வைத்துக் கொண்டிருக்கின்றான். எப்போது அவருடைய ரூஹு அடங்கி இருக்கிறதோ, அடங்கி விடுகிறதோ, அப்பொழுது அவன் மையத்தாகி விடுகிறான். ரூஹு அடங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற நேரமெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும். ஏசியிலே தூங்குகிற பொழுது வாங்கு சத்தம் கேட்கார். ஏசியிலே தூங்குகிற பொழுது ரப்பனுடைய எண்ணம் கிடையாது. அதே நபர் ஐசியிலே கொண்டு வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கின்றான். என்னை அழைக்கின்றானா என்று அழியார். இவ்வளவு நாட்களில் மறந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் கேட்கின்றான், யா அல்லாஹ், நான் இப்போது இருப்பது ஐசியிலே இருக்கின்றேன். ஏசியிலே தூங்குகிற பொழுது உன்னை நான் மறந்து வாழ்ந்தேன் ரப்பே, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது சில நேரங்களிலே அல்லாஹ் மறு வாழ்வை கொடுக்கின்றான். வெளியிலே வருகின்றான். 1 மாதம் 2 மாதம் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. மீண்டும் அல்லாஹ்வை மறந்து விடுகின்றான். وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இதா ஜாஅ அஜலுஹா, உனக்கு என்று ஒரு தவணை வைத்திருக்கிறேன். இதற்கு இடையிலே அல்லாஹ் 2 தடவை 3 தடவை அல்லது 1 தடவை பிடிப்பதை பார்க்கின்றோம். சாதாரணமாக அந்த மாதிரியான மனிதர்களை பார்க்கிறோம். என்னாச்சு என்று கேட்டால் சொல்வார்கள், திடீரென்று எனக்கு ஒரு அட்டாக் வந்தது, நான் தப்பித்து விட்டேன்,
டாக்டர் சொன்னால் இனி பிரச்சனை கிடையாது, 2 அடைப்புகள் இருந்தது, அதை நான் சரியாக்கி விட்டேன். அந்த தைரியத்திலே நடக்கின்றார். மீண்டும் அல்லாஹ்வை அவர் நினைவுபடுத்துவதற்காக வரவில்லை. அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருபையாளர் தெரியுமா? அர் ரஹ்மான் கிருபை உள்ளவன், இரக்கம் உடையவன். அர் ரஹீம் அளவுக்கு மீறி இரக்கம் உடையவன். ரப்புல் ஆலமீன் அவன் விட்டு பிடித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு ஈமான் இருந்தால் அவன் தூக்கத்தில் இருந்து எழுந்து விடுகின்றான். சூரத்து சஜதாவில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டம், அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா ஊர்களிலும் ஜனப்பெருக்கம், இஸ்லாமிய ஜனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறார்கள், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். ஓட்டினுடைய லிஸ்ட் எடுக்கிற பொழுது அந்த ஊரில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவர்களை எல்லாம் பள்ளிவாசல் வெறிச்சோடி போய் கிளம்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் தொழுகை அவர்களுக்கு அசால்ட்டாக. அல்லாஹ் எதற்காக எதற்காக உங்களை படைத்தான்? எனக்கு ருக்கு செய்வதற்காக, எனக்கு சுஜூது செய்வதற்காக என்ற அம்சம் மாறி போய் பிசினஸ் செய்வதற்காக, வாழ்வதற்காக, குழந்தைக்காக, மனைவிக்காக, தாய் தந்தையர்களுக்காக என்று அவர்களை முடிவெடுத்துக் கொள்கிறார்கள். எனவேதான் நாம் எப்படி வாழுகின்றோமோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி இபாதத்தோடு இருக்கிறதோ, அப்பொழுதுதான் நம்முடைய மரணம் நமக்கு கை கொடுக்கும் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தமூத்தூன கமா தஈஷு, வேற ஒன்றுமே இல்லை. நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். நான் மரணித்ததற்கு பின்னால், ஜனாஸா ஆனதற்கு பின்னால் என் பெயர்கள் மறைக்கப்படுகிறது. அந்த மரணித்த உடனே அந்த பெயரை மட்டும் சொல்லுவார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் இறந்து போய்விட்டார். எதிரிலே கேட்கக்கூடிய ஆள் கேட்கிறார், பெயர் சொல்லியிருந்தாய், அப்துல் ரஹ்மான் இறந்து போய்விட்டார். அப்துல் ரஹ்மானை எப்பொழுது அடக்குவார்கள் என்று கேட்க மாட்டார்கள். மையத்து எப்பொழுது தூக்கப்படுகிறது, மையத்து எப்பொழுது அடக்கப்படுகிறது, மையத்தை கொண்டு வந்து விட்டார்களா, மையத்தை குளிப்பாட்டி விட்டார்களா என்றுதான் பேசுவார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய மையத்தாக ஒவ்வொருவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு என்ன செய்திருக்கிறேன், அல்லாஹ் எதற்காக என்னை படைத்திருக்கிறான், அவருடைய நோக்கம் நிறைவேற்றி இருக்கிறதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். மரணத்தின் நேரத்தில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் உங்களை சுவனத்திற்கு அனுப்புகிறது, அதுதான் உங்களுடைய கபருடைய வேலையை குறைக்கிறது. அங்கு யாரும் வரமாட்டார்கள், சொந்த மனைவி வரமாட்டார்கள், தாய் தந்தையர்கள் யாரும் வரமாட்டார்கள். உன்னை தனிமையாக அடக்கப்படக்கூடிய நேரத்திலே அவ்வளவு சுவால் அகைமுஸ்ஸலா, முதல் கேள்வி என்ன தெரியுமா? தொழுகை பற்றி தான் கேட்கப்படுகிறது. இதை மக்களுக்கு நாம் அதிகமாக எடுத்து வைக்க வேண்டும். நான் ஒரு பெரிய பிசினஸ், நான் பெரிய பணக்காரன், முஸ்லிம்களிலே நான் ஒரு அட்ரஸுடையவனாக இருக்கிறேன் என்பதல்ல. தொழுகை இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் உன்னை படைத்த நோக்கம் அவனுக்கு சுஜூது செய்வதற்காக. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு குரூப் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே, ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதுன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான் சூரத்து சஜதாவில். யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வணங்கி சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சூராவை வெள்ளிக்கிழமை சுபுகிலே இமாம்கள் ஓத வேண்டும் என்று கூட ரசூலுல்லாஹ் சொன்னார். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்லுகிறான், தங்களுடைய உடம்பை சரிந்து கிடக்கக்கூடிய இந்த தோள்பட்டையை இறைவனுக்காக நிமித்துவார்கள். அரபி இலக்கணத்திலே அல்லாஹ் நேரடியாக சொல்லுகின்றான். ததஜாஃபா ஜுனூபுஹும் என்று சொன்னால் அவருடைய விலா எலும்போடு சேர்ந்து நாம தூங்குகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா? வலது பக்கமாக படுத்துக் கொள்ளுங்கள். அந்த பக்கத்தை முழுமையாக அவர்கள் எழுப்புவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்தஜாபா ஜுனூபுஹும், தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழக்கூடிய அந்த எழுவியை அல்லாஹ் சொல்லுகின்றான். இரவெல்லாம் மக்கள் எல்லாம் அயர்ந்து தூங்கக்கூடிய நேரத்திலே
உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளும் அயர்ந்து தூங்கக்கூடிய அமைதியான அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து தொழக்கூடிய ஒரு சன்மார்க்கம் இருக்கிறது, சமூகம் இருக்கிறது. வயதூன ரப்பஹும், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அழைப்பார்கள். லா யதுஊன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கட்டத்திலும் அவர்கள் யாரையும் அழைக்க மாட்டார்கள். ஷேக் முஹியுத்தீனை கூப்பிட மாட்டார்கள், ஹாஜா முஹியுத்தீனை கூப்பிட மாட்டார்கள், கற்களையோ புற்களையோ தர்காக்களையோ கற்களை எந்த மகான்களையும் அழைக்க மாட்டார்கள். வயதூன அல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் அழைப்பார்கள். சஜிதாவை எடுத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதூன, நல்ல தூக்கம் வரக்கூடிய இரவினுடைய நடுநிசி நேரத்திலே தூங்கக்கூடியவன் எப்படி தூங்குவான்? அடித்தால் கூட அவனுக்கு தெரியாது, அந்த அளவிற்கு தூக்கம் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி எழுந்திருந்து உது செய்து அல்லாஹ்விடத்திலே தொழுது அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடத்திலே கொடுக்கின்றான். பிள்ளைக்கு ஸ்கூலில் சீட்டு கிடைக்கவில்லையா, மக்களிடத்தில் புறம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என் தந்தையை ஹாஸ்பிட்டலில் வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு சிவா கிடைக்க வேண்டும், கண்டவரத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரவிலே தூங்குகிற நேரத்திலே தஹஜ்ஜத்திலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் நேரடியாக சொல்லுகிறான், யார் இஹ்லாஸான முறையிலே அழுது புலம்பி கண்ணீர் சிந்தி இடத்திலே கேட்கிறார்களோ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அதற்கான செலவுகளையும் கஷ்டங்களையும் நீக்கி கொடுக்கிறேன், ஹலாலான உணவை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை சந்திப்பதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். என்னதான் நீங்கள் ஒர்க்கு செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, மேனேஜராக இருந்தாலும் சரி, உழைப்பாளராக இருந்தாலும் சரி, லேபராக இருந்தாலும் சரி, தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே எந்த லீஸ்டிலும் நிச்சயமாக வராது. ரசூலுல்லாஹ் சிம்பிளாக விளங்குவதற்காக சொல்லுகிறார்கள், விரிந்த மிக விளக்கமாக சொல்லவில்லை. தமூத்தூன கமா தஈஷ். ஒரு காலையில் எழுகின்றார், மாலை மலர் காலை மலர் அல்லது தந்தி எதையாவது படிக்கின்றார், டீ குடிக்கிறார், அடுத்து வெளியே செல்கிறார், நண்பர்களை பார்க்கின்றார், நேரத்திற்கென உணவு சாப்பிடுகிறார். எந்த விதமான தொழுகையோ பாங்கை பற்றி உண்டாவது கவலையும் அவருக்கு கிடையாது. ஒவ்வொருவர்களும் தங்களுடைய வாழ்க்கை ஒரு அவர்கள் தங்களுக்கு ஒரு வழிமுறை வகுத்து வைத்திருக்கிறார். சில பேர்கள் எழுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வை அழைக்குவார்கள், தொழுகைக்கு ஓடி வருவார்கள், எப்போது பாங்கு சொல்வார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள். ஒவ்வொருவருடைய வளமையாக இருக்கு. இந்த ஒவ்வொரு வளமை யாரிடத்திலே அமைந்திருக்கிறதோ அவர்கள் அந்த நிலையிலே மூத்தாகுவார்கள். எனக்கு சாயந்தரமானால் ஏதாவது குடிக்காமல் இருந்தால் எனக்கு தலைவேதனை எடுத்ததை போன்று தெரியும். ஏதாவது கொஞ்சம் மில்லி அடித்தால் தான் நன்றாக இருக்கும் என்று சிலர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய மௌத் எப்படி இருக்கும்? அதே நிலையில் தான் இருக்கும். பள்ளிவாசலில் தான் மௌத்தாக வேண்டும் என்பதல்ல மார்க்கத்தில். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போதுதான் மௌத்தாக வேண்டும் என்பதல்ல. வியாபாரத்திலே நீங்கள் பட்டறையிலே இருக்கின்றீர்கள், கேஸில் இருக்கின்றீர்கள், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அங்கே மௌத் வந்து விட்டால் கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் இறை பள்ளியிலே அலைந்து கிடைக்க வேண்டும் என்பது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உன் வாழ்க்கையை நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதே நிலையில் நான் மௌத்தானால் என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொருவரிடத்திலும் அடம்பிடியாக இருக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கலாம். எனக்கு பீடி குடிப்பதன் பழக்கம், அந்த பீடி இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. குடித்த நிலையில் அவன் மௌத்தாகின்றான். தண்ணி அடிக்கக்கூடியவன் சொல்கிறான், அதை திடீரென்றெல்லாம் நிறுத்த முடியாது, அது எனக்கு வளமையாகி போய்விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், தமூத்தூன கமா தஈஷுன், எப்படி வாழுகிறாயோ அப்படித்தான் மூத்தாகுவாய். நான் எப்போதுமே எனக்கு நபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நல்ல வார்த்தைகளை பேசுவேன், நண்பர்களை கண்டால் சிரித்த முகத்தோடு சதக்காவாக பேசுகிறேன், அந்த பழக்கம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நான் மரண நேரத்திலும் அதே நிலையிலே மூத்தாகி விடுகிறேன். இது இஸ்லாமிய கோட்பாடு நமக்கு சொல்லக்கூடியது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். உங்களுடைய வாழ்க்கையுடைய எண்ட் லாஸ்ட் எப்படி இருக்க வேண்டும்?
ஈமான்தாரியாக மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கபரிலே இருந்து சுவனம் வரைக்கும் எல்லா தடங்கலான வாசல்களையும் அல்லாஹ் தஆலா நமக்காக திறந்து தருகின்றான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இறக்க உடைய ரப்புல் ஆலமீன் நம்மையும் அதே போன்று வாழ வைத்து மரணிக்க செய்வானாக. நாம் மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தாரக மந்திரம் தௌஹீதுடைய மந்திரத்தை சொல்லி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நமக்கு ஒரு சுகந்தமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அனுபவிக்கக்கூடிய காற்றை தந்திருக்கிறான், சூரியனை தந்திருக்கின்றான், மரம் செடி கொடி போன்ற அனைத்து காரியங்கள் ஒவ்வொன்றாக நாம் ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் இன்றைக்கு வரைக்கும் என்னை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். நான் குடும்பத்தோடு நல்ல முறையிலே வாழ்கிறேன். அபுதாபியிலும் சரி அயல் நாடுகளிலும் வாழக்கூடியவர்கள் கொஞ்சம் சுகமாக வாழுகிற பொழுது நான் என்னுடைய குடும்பத்தோடு இங்கே வந்திருந்தால் அவர்களும் அனுபவிப்பார்கள் என்று குடும்ப விசாயோடு ஃபேமிலி விசாயோடு வெளிநாட்டுக்கு செல்ல ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் குடும்பத்தோடு சூரத்திற்கு வர வேண்டும். நீங்கள் தனிமரமாக வருவதை விட உங்கள் குடும்பத்தை நீங்கள் தயாராக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், சில குடும்பங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இன்னல்லாஹ இஸ்தஃபா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நீண்ட சரித்திரம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகின்றான். அவர்கள் தனி மரமாக வாழ்ந்தவர்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ற வார்த்தையிலே குடும்பம் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லவில்லை. இப்ராஹிமை பற்றி சொல்லுகிற பொழுது இப்ராஹிமுடைய குடும்பம் சொல்ல வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஏன் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துக்கு வருவார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா ஒரு தனி மனிதனாக வாழக்கூடியவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லுகின்றார். அவருடைய மகனை பற்றி அவர்கள் கவலை அடைந்தார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை புறக்கணித்து விட்டான். அவருடைய மனைவியை பற்றி அவர்கள் நினைத்தார்கள், அல்லாஹ் புறக்கணித்து விட்டார். நினைத்து பாருங்கள், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எழுதக்கூடிய வல்லுநர்கள், தஃப்சீர் வல்லுநர்கள் எழுதுகிறார்கள், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் கெட்டு போவதற்கு யார் காரணம்? அவருடைய மனைவி ஷிர்காக, பித்அத்தாக, குஃப்ராக இருந்த காரணத்தினால் மகன் கெட்டு போய்விட்டான். எந்த வீட்டிலே ஒரு பெண் சாலிகான பெண்ணாக இருக்கிறாரோ, ஒருவருக்கு நல்ல சாலிகான மனைவி அமைந்து விட்டால் கணவன் நல்ல வழிமுறையாக இருப்பான், பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமரமாக சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள் என்றால் அவருடைய பிள்ளை சரியில்லை. பிள்ளை சரியில்லாத காலத்திற்கு என்ன காரணம்? உஸ்தாத்மார்களோ ஆசிரியர்களோ அல்ல, அவர்களை வளர்த்தி எடுக்கக்கூடிய அந்த தாய் இருக்கிறார். நூஹின் மனைவி மோசமானவர். வரபல்லாஹு மஸலல் லல்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹ். நரகவாதிகளுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்லுகிற பொழுது உதாரணமாக தலைவியாக சொல்லுகிற பொழுது நூஹ் நபியின் மனைவியை சொல்லுகிறார். நினைத்து பாருங்கள், ஒரு சொர்க்கத்திலே தங்கி இருக்கக்கூடிய ஒரு நபியினுடைய மனைவி நரகவாதிகளுக்கும் குஃப்ருக்கும் தலைவியாக இருக்கின்றார். காரணம் என்ன? பெண் அவள் சரியான முறையில் வாழாத காரணத்தினார். அதே ரப்புல் ஆலமீன் அதோடு சேர்ந்து சொல்லுகிறான், இப்ராஹிமுடைய குடும்பம் சொல்லும். ஏன் தெரியுமா? அன்னை ஹாஜரா அல்லாஹ் செய்தான் குழந்தையை அறுத்து கொடுக்க போகிறேன் என்று சொன்னவுடன் அவள் சம்மதித்தாள். அல்லாஹுக்காக தியாகம் செய்தால், கணவனோடு சேர்ந்து பாடுபடுகிறார். அல்லாஹ்வுடைய பணிக்காக, கஅபத்துல்லாஹை கட்டுவதற்காக மகனை அனுப்பி வைக்கின்றார்கள். குடும்பத்தில் நம்முடைய மனைவியை நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய பெண் பிள்ளைகளை சிந்திக்க வேண்டும். அவர்கள் உருவெடுத்து விட்டால், ஒரு பெண்ணுக்கு நீங்கள் மார்க்க அறிவை கொடுத்து விட்டால் அவள் குறைந்தது 15 பேரையாவது சீர்திருத்திக் கொண்டு வருகின்றார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தக்வாவிற்கு உதாரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கஅபத்துல்லாஹ்வில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள், சபா மர்வாவுக்கு இடையிலே ஓடுவதாக இருந்தாலும் சரி, ஷைத்தானுக்கு கல்லெடுத்து எறிவதாக இருந்தாலும், அத்துணை ஹஜ்ஜின் வணக்கமும் அந்த இப்ராஹிமுடைய ஃபேமிலி சொந்தமாக அவர்கள் தேவைக்காக செய்த விஷயத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கே ஆக்கி வைத்திருக்கிறான். சொல்வதற்கு நேரமில்லை சகோதரர்களே. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்களும் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை சொர்க்கத்திற்காக நீங்கள் தயார் செய்யுங்கள். நான் மட்டும் சுபஹ் தொழுகிறேன், என் பிள்ளை தூங்குகிறான், அவனுக்கு காலையில 7:30 மணிக்கு பஸ் வருகிறது, அவன் 7 மணி வரைக்கும் தூங்கட்டும், பிள்ளை அல்லவா என்று
12 வயது பிள்ளையை நீங்கள் தூக்காட்டுகின்றீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்து என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அசைவு, நம்முடைய ஆட்டம், நம்முடைய இபாதத், நம்முடைய செயல்முறைகள், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய ஈமான் விளிர வேண்டும். நாம் பேசக்கூடிய பேச்சிலே அல்லாஹ்வுடைய ஈமான் வர வேண்டும். குறிப்பாக தொழுகை இல்லாதவர்கள் 5 நேர தொழுகையை நிசாரமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே தொழுதுவிட்டு உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே தனிமையாக அவரிடத்திலே அப்ளிகேஷன் செய்து பாருங்கள். எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறேன். இன்னல்லாஹ கரீம், சங்கைக்குரியவன், வாக்கை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்பது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவனை பயந்து வாழக்கூடியவர்களாக, தக்வாவுடையவர்களாக வாழ்ந்து தக்வாவுடைய மனிதனாக நம்மை மூத்தாக்குவதாக.